அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்து எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதான். விஜய்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு எடிட்டர்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கல. பார்த்தோன்னே ஷாக்கு எனக்கு. அப்படி இருந்தது. அந்தளவுக்கு சூப்பராக ஒரு போஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. அவர் மூஞ்சியை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு நாள் மகாநதியில் எந்த மாதிரி விஜயை பார்த்தோமோ அதே விஜய் தான் இப்போ இருக்கார் அப்படிங்கிறது. ஆனால் பக்கத்தில் ஒரு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டை வந்து காவேரி நினச்சி பார்த்தாங்க. அது மாதிரி விஜய் நினச்சி பார்த்துருப்பாரு. அவர்லாம் ஆல்ரெடி எப்போவோ நினச்சிட்டு அதவே நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ மகாநதியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த போஸ்ட் மூலயமா. கதாநாயகன் ஷோவில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் விஜயை பற்றி பெருமையாக பேசுவார் அப்படின்னு தான் நினச்சேன். ப்ரொமோ பார்க்கும்போது கண்டிப்பாக விஜயை பற்றி அவர் பேசலை அப்படிங்கிறதான். விஜய் வந்து அந்த இடத்துல இருக்கார், ஆனால் வந்து யாருக்குமே தெரியல அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல வந்து நம்மளோட குமரன் வந்து விஜயை பற்றி பேசவே இல்லை ஒரு இடத்துல கூட. காவேரிக்கு தான், காவேரியை மட்டும்தான் அவர் பற்றி பேசினார். காவேரி கிட்ட மட்டும்தான் மன்னிப்பு கேட்குற மாதிரி அவர் வந்து நடித்தார். மற்றபடி விஜய் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறத ப்ரொமோ பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ப்ரொமோவில் வேறு நமக்கு எந்த சீனும் கிடைக்கல அப்படிங்கிறது தான். விஜயை பற்றின சீன்ஸு ஒன்றுமே குமரன் பேசலை அப்படிங்கிறது தான். அது ஏன் அப்படின்னு சொல்லி புரியல. இந்த கதாநாயகன் ஷோவுக்கு வந்தது காரணம், முக்கியமான காரணமே யார் அப்படின்னு பார்த்தா விஜயால் மட்டும்தான் குமரன் வந்திருப்பார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். குமரனே அதை தான் சொல்கிறாரு. ஆனால் ஏன் அதை விஜயை பற்றி அவர் ஒரு இடத்துல கூட பேசலை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதான். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது நடக்குதா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த பொசிஷனில் உட்காந்துருக்காரு விஜய். என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ வீட்டு ஓனராக இருக்க போகிறாரா இல்லை என்னவா இருக்க போகிறாரு அப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வீட்டு ஓனர் தான். காவேரி வாடகைக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டு ஓனராக தான் இருக்க போகிறாரு விஜய் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. காவேரி வந்து ஆஃபீஸுக்கெலாம் வரமாட்டான், வேலை தேடியும் வரமாட்டான். அவர் பிஸ்னஸில் இறங்க போகிறா அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிய வருது. வீடை கண்டுபிடிச்சிட்டு அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்காரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக வீடை தேடி போகிறேன் தாத்தா அப்படின்னு சொன்னார் இல்லையா, இதே காஸ்டியூம் தான். அதனால் வந்து காவேரி வீடை தேடி கண்டுபிடிச்சிட்டு வர டைமில் தான் இந்த போஸு. என் வீடை நீங்கள் எனக்கு காட்ட மாட்டீங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டேல அப்படிங்கிற போஸோ என்னமோ தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து போஸ் கொடுத்து வந்து உட்காந்துருக்காரு நம்மளோட விஜய். பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்தடுத்து பயங்கர அதிரடியாக வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சாரதாவை வந்து ஆஃப் பண்ணணும் முதல்ல. சாரதா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து காவேரிக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லி தெரியல. உடனே அந்த பையன் சரியில்லை, அவன் நிரந்தரமான ஆள் இல்லை, அவன் வந்து சரியில்லை, அது என்னென்னமோ சொல்கிறாங்க விஜயை பற்றி. என்ன கொஞ்சம் கூட உனக்குலாம் அறிவு இருக்காமான்ற கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏமா நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு. விஜய் மாதிரி ஒரு நல்ல பையன் உன் மகளுக்கு கிடைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. உன் குடும்பத்துக்கே கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் எப்படி சொல்ல முடியும், அதை இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க விஜய் பற்றி காவேரி கிட்ட எப்படியெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சாரதா. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. கங்கா கூட அந்த இடத்துல வந்து அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி விஜயை தான் அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க போல். அதனால தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த மாதிரி அடுத்தடுத்து கட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறத. கண்டிப்பாக விஜய் வந்து வீடை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ கொடுக்குற போஸ் அப்படின்னு எனக்கு மண்டக்குள்ளே போய் சொல்லிக்கிட்டே இருக்குது. என்னத்தை சொல்லுதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரா என்னன்னு சொல்லி தெரியலையே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?